நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் வாழ்க்கையில ஏன் தேவன் தாமதிக்கிறார்? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கல? பல வருடங்களாய் நான் காத்திருக்கிறேனே, பல வருடங்களாய் நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? இந்த ஒரு கேள்வியோடு நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, இன்றைக்கு பதிலாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலிருந்து உங்களோட அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க நாம் கேட்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு எனும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாய லாசரு வியாதியா இருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசரிடத்திலும் அன்பா இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர்கள் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பா இருந்தார். இந்த குடும்பத்தின் மீது ஆண்டவருக்கு ஒரு பெரிய பாசம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம். 3 பேர் மேலும் அவருக்கு பெரிய பாசம் இருக்குது. இந்த லாசரு மிகவும் மரண அவஸ்தையில வியாதிப்பட்டு இருக்கும்போது சீக்கிரமாய் இயேசுவுக்கு செய்தி போக வேண்டும் என்று சொல்லி அனுப்புறாங்க. இயேசு கிட்ட அந்த செய்தி போய் சேருது. என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணுவீங்க? வேலையில இருக்கிறீங்க, திடீர்னு வீட்டுல பிள்ளைக்கு அடிபடிச்சு என்ன பண்ணீங்க? உடனே ஒரு பர்மிஷன் சொல்லிட்டு, ஐயா வீட்டுல இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, நான் அர்ஜென்டா போக வேண்டியிருக்கு, அடுத்த நிமிஷமே வருவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுதானே உண்மையான அன்பு. உலகத்திலே அன்பு உடனே வந்து செய்த உடனே அதுதான் உண்மையான அன்பு நம்ம நினைச்சிருக்கிறோம். இது உலகத்திலே எல்லாரும் நடைமுறைக்கு கொண்டு வருகிற அன்புதான். ஆனா இங்க பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த குடும்பத்தின் மீது ஒரு அலாதியான அன்பு வைத்து இருந்தாலும் இந்த லாசரு மிகவும் வியாதிப்பட்ட நிலை இருக்கும் போது செய்தி அவரிடத்தில் வந்த பொழுதும் அவர் உடனே புறப்பட்டு போகவில்லை. இன்னும் ஒரு 2 நாட்கள் தாமதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உனக்கு தாமதிப்பதின் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை அதிகமா நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுப்போனா, உடனே நடக்கலன்னு ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன்பா, எல்லாருக்கும் நீ அற்புதம் செய்கிறேன். ஏன் உலகத்தானு கூட நல்லது நடக்குது, உலகத்தான் கூட மேல வரான், அவனுக்கு கூட நல்ல வேலை கிடைக்குது, அவனுக்கு கூட நல்ல சம்பளம் கிடைக்குது, அவங்களுக்கு கூட ஆசீர்வாதம் கிடைக்குது. நான் உண்மை தேடுகிற பிள்ளையாச்சே, நான் உன்னுடைய மகனாச்சே, உன்னுடைய மகளாச்சே, எனக்கு ஏன் ஆண்டவரே, என்னை ஏன் நீங்க இன்னும் சந்திக்க வரல, என்ன ஏன் இன்னும் எனக்கு அற்புதத்தை செய்யல? இந்த கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உனக்கு தாமதிக்கிறது அதிகமாய் உன்னை நேசிப்பதனாலே. ஹல்லேலூயா. மிக சிறந்த ஒன்றை கர்த்தர் உனக்காய் செய்யும்படியாக, யாருக்கும் செய்யாத ஒரு பெரிய காரியத்தை உனக்காக செய்யும்படியாகத்தான் தேவன் தாமதிக்கிறார். அவர் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உடனே நடக்குதுங்க. தொட்ட அற்புதம், பேசின அற்புதம், அவரை தொட்டவங்களை அற்புதம், எல்லாருக்கும் இப்படிதான் அற்புதம் நடக்குது. ஆனா இங்க பார்க்கும்போது தேவன் தாமதிக்கிறார். அவன் சாகட்டும், அவனை அடக்கம் பண்ணட்டும், 4 நாள் ஆகட்டும்,
அப்புறம் நான் போறேன். தாமதங்கள் ஒரு விசேஷித்த காரியத்துக்காய் கடவுள் ஒரு நாளை ஒரு நேரத்தை நியமித்து இருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு அற்புதங்கள் உடனே நடக்கலாம், அநேக உடனே மேல வரலாம், அநேகருக்கு ஆச்சரியமான காரியங்கள் உடனே நடக்கலாம். உங்களுக்கு தாமதிக்கும் போது கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், ஏனோ எனக்கு நடக்கவில்லையே என்று நீங்க தங்களையே குற்றப்படுத்திக் கொண்டும் அல்லது தேவனை குற்றப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. உலகம் உங்களை தூட்டலாம், உலகம் உங்களை தவறாய் பேசல. என்ன ஆண்டவர் ஆண்டவர்னு போற, உன் பிரச்சனை உனக்கு தீரல சொல்லலாம், அவமானங்கள் வரலாம், கேவலமாய் பேசலாம். நீயே சரியில்லை, உன் குடும்பமே சரியில்லை, உனக்கு சாப்பாடு இல்ல, உனக்கு ஆசீர்வாதம் இல்ல சொல்லி ஆண்டவரை தேடுகிற உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் பேசலாம், அவமதிக்கலாம். கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இருதய பலகையிலே, என்னை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே என் தேவன் என் வாழ்க்கையிலே தாமதிக்கிறார், மிக சிறந்த ஒன்றை எனக்காய் என் தேவன் செய்ய போகிறார். இது உனக்காய் கடந்து வருகிற தேவனுடைய செய்தி. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமம் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதுல 8, 9, 10 வசனங்களை வாசிப்போம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவிற்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவுடைய வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே, தன் காலத்தில் இருந்தவர்களிலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்தான். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தை நீங்க படிக்கணும்னா ஆதியாகமம் புத்தகத்தை 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தனா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில அந்த உலகம் இருந்தது, எவ்வளவு ஒரு பாவமான உலகத்துல அந்த நோவா வாழ்ந்து கொண்டிருந்தா என்பதை நீங்க படித்துக் கொள்ளலாம். அந்த பாவ உலகத்தின் மத்தியிலும் தேவனுக்கு பயந்து நீதிமானாக தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு சிறந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை நோவா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா நோவாவின் வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்க்கலாம். அதுல 5ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஆபிரகாம் 100 வயதிலே குழந்தை பெற்றோம். இங்க என்ன போட்டிருக்கு? 100 பெருசா 500 பெருசா? சரி, அதுக்கு முன்னாடி அவருடைய சந்ததியிலே ஆதாம் முதல் கொண்டு யார் ரொம்ப வயசாகி குழந்தை பெற்றாங்கன்னு பார்த்தா அதுல மெத்துசாலா என்றவரை பார்த்தா அவர் லாமெக் என்பவரை அவர் என்ன பண்றாரு, 187 வயதுல பெறுகிறார். ஒருவேளை இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நோவா நம்ம மூதாதையர்களுக்கு 187 வயதுல தான் குழந்தை பிறந்தது, ஒருவேளை நமக்கு 200 வயதுல பொருட்கள்லாம் காத்து இருந்தது, 250, 300, 350, 400, 450, ஒருவேளை அவர் நம்பிக்கை இழந்து கூட போயிருக்கலாம். ஆனால் நோவாவின் மீது தேவன் மிக சிறந்த மிக பெரிய ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. நோவாவுடைய குடும்பத்தை இந்த உலகத்திலிருந்து காப்பாற்ற போகிறார். நோவாவோடு கூட அநேக உயிரினங்களை காப்பாற்ற போகிறார். பெரிய அழிவின் மத்தியிலிருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காய் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு மிகவும் தாமதப்படுத்தி 500வது வயதிலே பிள்ளை பெறும்படியாய் என் தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைச்சேன், அவன் உத்தமனா வாழ்ந்தான், நீதிமானா வாழ்ந்தான், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தான். அன்றைய உலகம் பாவம் நிறைந்த உலகமா இருந்தது. இந்த நோவை பார்த்து எவ்வளவு பேர் கேலி செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு கேவலமா பார்த்திருப்பாங்க. ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி இவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கானே, இவன் வாழ்க்கைய பாரு, 1000 குறை 1000 தேவைகளில் சொல்லி அநேகர் பேசுறதை என் தேவன் கேட்டிருப்பார், நோவாவும் கேட்டிருப்பான். ஒருவேளை மனம் கசந்து அவன் கவலைப்பட்டு அழுது கூட இருக்கலாம். ஆனாலும் நோவா அமைதியா இரு,
நான் ஒரு நாள் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன். உண்மையே இது ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த உலகமே அழிய போகிறது. உன்னை நான் உன் சந்ததியை இந்த உலகத்திலே பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. 500 வயது வரையிலும் குழந்தை இல்லாத அவனுடைய சந்ததி இந்த உலகம் நிரம்பி இருக்கும்படியாய் செய்கிறேன். நீயும் நானும் அந்த நோவாவின் சந்ததியிலே நாம் பிறந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தாமதங்கள் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு தாமதமாச்சு, நம்பிக்கை எழுந்துட்டோமே, காலங்கள் கடந்து போச்சு. ஒரு 200 வயசு வரைக்கும் பொறுத்து இருந்தோம். ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு 187 வயது வயதில் அவங்களுக்கு குழந்தை பிறக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தது. ஒருவேளை நமக்கு 200 வயதுல பிறக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதை தாண்டி 313 வருடங்கள் கழித்து குழந்தை பிறக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை இழந்து மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருந்தானோ, நாம மறந்தா கூட தேவன் நம்மளை மறக்கிறது இல்லைங்க. ஹல்லேலூயா. என்னைக்கையோ எப்பயோ ஜெபிச்சு விட்டுடுவோம். ஆனால் என் தேவனுடைய செவிகளிலே ஏற்றப்பட்ட ஒரு ஜெபத்தையும் அவர் தள்ளுகிறது இல்லை. ஹல்லேலூயா. என்னைக்கோ நீ ஆசைப்பட்டு கேட்டு மறந்து போயிருப்ப அந்த காரியத்தை, நீ ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறது உண்மையானால், அவரோடு சஞ்சரிக்கிறது உண்மையானால், என் தேவன் உன்னை நேசிக்கிறது உண்மையானால், நிச்சயமாய் ஒரு நாள் நீ செபித்த செபத்திற்கு ஒரு நாளை நியமித்து அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம பார்வை என்ன தெரியுமா, மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கவனத்தை செலுத்திட்டுனா நமக்கு கதை கந்தில். ஹல்லேலூயா. மத்தவங்க என்ன சொல்றாங்க நம்மள காது கொடுத்து கேட்கவே கூடாது. என் தேவன் என்ன சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவன் ஏன் ஆண்டவர் இப்படி பிறந்திருக்கிறான், பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறானே, குருடனா இருக்கிறானே, இவன் பிறந்ததற்கான காரணம் என்ன, இவன் செய்த பாவமோ, இவர்கள் முன்னோர்கள் செய்த பாவமோ? ஆண்டவரிடத்துல கேட்டா ஆண்டவர் அருமையான ஒரு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாய், தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் நடப்பிக்கும்படியாய் தேவன் இவனை இப்படி பிறப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குறைகளை உலகம் எப்படி பார்க்கிறது, தேவன் எப்படி பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை என் தேவனிடத்தில் தேடு. உன்னை உருவாக்கின தேவனிடத்தில் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கான பதிலை அந்த தெய்வத்தினிடத்தில் கேள். அவர் மிக சிறந்த ஒரு பதிலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பதில் உன் உள்ளத்தை ஆறுதல் படுத்தும். அந்த பதில் உன்னை விசுவாசத்துக்குள் நடத்தும். அந்த பதில் உன்னை சந்தோஷிப்பிக்கும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்க கூடாத சந்தோஷத்தினால் நிரப்புகிற வார்த்தையை என் தேவன் உன்னோடு பேசுவார். 1 சாமுவேல் புத்தகத்தை 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். அவ்வளவு மோசமானவர் ஆண்டவர். அன்னாளை சிநேகித்தபடியினால், அவருடைய கணவன் அதிகமா சிநேகித்தபடினாலே அந்த அன்னாளுக்காக மிகவும் கவனம் செலுத்தி 2 மடங்கான காரியங்களை செய்கிறான். 10 பிள்ளையை காட்டிலும் நான் உனக்கு போதுமானவனா இருக்கிறேனே, 10 பிள்ளைகள் இருந்தா கூட உங்களுக்கு செய்ய மாட்டேங்களே, அதை காட்டல நான் உனக்கு அதிகமா செய்யறேன்னு சொல்லி தன் மனைவி அவன் நேசித்து அவன் அதிகமா அந்த மனைவிக்காக செய்கிறான். நான் சொல்லுகிறேன், அவன் நேசித்தது உண்மைதான். அந்த அன்னாளுக்காக அவன் நிறைய காரியங்களை செய்தது, வாங்கி கொடுத்தது எல்லாம் உண்மைதான். அவனை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தர் அன்னாளை அதிகமாக சிநேகித்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால அவன் வாழ்க்கையிலே கர்ப்பத்திலே தடுத்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார், காலதாமதம் பண்ணார். ஹல்லேலூயா. கர்ப்பத்தை அடைத்தார் அப்படி சொல்றது அந்த வார்த்தையை காட்டலாம். கர்த்தர் பிள்ளை பெறுவதை
கொஞ்சம் தாமதித்து வைத்திருந்தார். ஏனென்றால் அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவள் வயிற்றிலே ஒரு தீர்க்கதரிசி வர வேண்டும், ராஜாக்களை அவன் அபிஷேகம் பண்ண வேண்டும். அவளை குறித்து பெரிய நோக்கம் இருந்தபடினாலே இந்த அன்னாளுக்கு தேவன் தாமதித்தார். ஹல்லேலூயா. உனக்காக தாமதிக்கிற காரணங்கள், தேவன் உன்னை அதிகமாய் நேசிக்கிறபடினாலே, உனக்காய் மிக சிறந்த ஒன்றை தேவன் வைத்திருக்கிறபடினாலே உனக்கு தாமதிக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் உன்னை கைவிட்டார், அவன் பேச்சு கேட்காத. உலகம் சொல்ல உனக்கே இந்த கதியா, இவ்வளவு நாள் நீ ஜெபித்து ஒண்ணுமே இல்லையா, இனிமேல் நடக்க போதா? உலகம் சொல்லலாம், யார் வேணா எது வேணா சொல்லலாம். உன் தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுக்கிற ஒரு நிலைமை உனக்கு இருக்குமானால் என்ன சூழ்நிலை கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய சித்தம் என் மேல் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால், தேவன் என்னை நேசிக்கிறார், தேவன் அவருடைய விரும்பினதை எனக்கு செய்து முடிப்பார், அதனால் தான் எனக்கு தாமதிக்கிறது நீ உணர்ந்து கொண்டால் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட இழப்பு இந்த உலகத்தில் யாருக்குமே ஏற்பட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரே நாளில் தன்னுடைய 10 பிள்ளைகள் சாகுறாங்க. ஆடு மாடுகள் நிலங்கள் எல்லாம் நாசப்படுத்தப்படுது. சரீரத்துல புண்கள் கொடிகட்டி பறந்தான். இந்த உலகத்திலே அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய பணக்காரன். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் இழப்புகள். அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்பிக்கையற்று போன நிலைமை அவனுக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு, மரித்து போய் அவரை போய் பார்ப்பேன் பேசி கொண்டு இருக்கிறான். ஆனாலும் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு தேவ மனுஷனாய் இருந்தபடினாலே சாத்தான் அவனை என்ன சோதித்தாலும் என் தேவன் ஓடோடி வந்தார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம், யோபுவே என் வார்த்தையை கொஞ்சம் கேளு, என் மகனே என்னுடைய சத்தத்தை கொஞ்ச நேரம் கேளு, நீ புருஷனை போல உன் இடை கட்டிக்கொள், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்லி நம்பிக்கை அற்று போன, நம்பிக்கை இழந்து போன அந்த யோபோடு தேவன் பேசுகிறார். ஹல்லேலூயா. தான் யார் என்றும் தன்னால் என்ன உண்டாக்கப்பட்டது என்றும் தன்னுடைய மகிமை குறித்து பேச பேச நம்பிக்கை இழந்து போன அந்த யோபினுடைய உள்ளத்திலே விசுவாசம் துளிர்விட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எனக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது, என்னையும் என் தேவனால வாழ வைக்க முடியும் என்று அவனுடைய நம்பிக்கை துளிர்விட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே நான் ஏதோ அழிப்பிட்டேன்பா, ஏதோ பேசிட்டம்பா, புரியாது. ஆனா இப்ப நீ பேசினதை கேட்ட பொழுது நான் ஒன்றை உணர்ந்து கொண்டேன், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. சொன்னாங்க, இதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு விசுவாச வார்த்தையை உன் வாயிலே பிறப்பிக்கும்படியாகத்தான் இத்தனை மணி நேரம் உன்னோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை போத உன் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களை செய்வதற்கு என்று அந்த வசனத்தை சொன்ன அடுத்த பகுதியை நீங்க வாசித்தாரு. இழந்து போன அனைத்தும் 2 மடங்காய் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. தாமதங்கள் தேவனுடைய அன்பை காட்டுகிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாது, எனக்கு நடக்கவில்லையே கிடைக்கவில்லையே என்று கவலையே பட்டு கொண்டிருக்காது, நம்பிக்கை இழந்து விடாதே. என்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நீ ஆரம்பித்தாயோ அவருடைய பிள்ளையாகி விட்டாய். ஹல்லேலூயா. ஓ, அவருடைய அரவணைப்பில் வந்து விட்டார். அவர் உன்னை போஷிக்க வேண்டும், அவர் உன்னை காப்பாற்ற வேண்டும், அவர் நித்தியத்தில் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்து நிற்கிறாய். உன்னை குறித்து அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் பெருமூச்சுகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஒரு தேவன், அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற ஒரு தேவன், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற இயக்கங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன். நீ சொல்லி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என் தேவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் உனக்கு அந்த பிரச்சனைன்னு தெரியும். இந்த பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே என் தேவன் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பிறக்க முன்னே உன் சரித்திரத்தை அறிந்திருக்கிற என் தேவன், நீ பிறக்க முன்னே உனக்காய் ரத்தம் சிந்தினவர், நீ பிறக்க முன்னே நீ பாவம் செய்வதற்கு முன்பாக உன்னுடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா.
நீ இப்பதான் புரிஞ்சுக்கிற. ஹல்லேலூயா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவன் அறிகிற அறிவினாலே நிறைந்து கொண்டு வருகிறாய். இப்பதான் உன் வாழ்க்கை புரிகிறது. இப்பதான் காலங்கள் சூழ்நிலை புரிகிறது. அவரை அறிகிற அறிவினால் நிரம்ப நிரம்பத்தான் இந்த தேவனை பற்றின காரியங்கள் உனக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என் தேவனின் பிறக்க முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே என் தேவன் உன்னை முன்குறித்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே உன் சரித்திரம் எழுதப்பட்டாயிற்று தேவனுடைய உள்ளத்துல. இனி ஒரு சரித்திரத்தை யாரும் எழுத வேண்டிய தேவையில்ல. உன் சரித்திரம் என் தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கண் மூடி ஒப்பு கொடுத்துடு. ஆண்டவரே, நான் 1000 பேசிருக்கலாம், மன்னிச்சிடுங்கப்பா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ, நீ எந்த நாளை நியமித்து இருக்கீங்களோ, எப்ப குறித்து இருக்கிறீங்களோ, ஆண்டவரே அன்னைக்கு நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்ன அதிகமா நேசிக்கிறபடினாலே சில விசேஷமான காரியங்களை செய்யும்படியாகத்தானே நீங்க தாமதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்ம எதிரிகளை விற்கிறாரு. அவங்கள ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு நடுவுல கொண்டு வந்து நிக்க வச்சு அந்த டைம் எல்லாம் செட் பண்ணி அங்கே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. தாமதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நீ கேட்டது உனக்கு நடக்காத பொழுது அங்க எழுதுக்கு கீழே கர்த்தர் என்னை நேசிக்கிறார். நான் மிகவும் ஆசைப்பட்டு ஜெபித்த காரியங்கள் எனக்கு நடக்கலை எனும்போது அங்க எழுதுக்கொள், கர்த்தர் என்னை நேசிக்கிறார். நான் நினைச்ச வாழ்வு எனக்கு கிடைக்கலை என்று நீ நினைக்கும் போது அங்க கீழே எழுதிக்கோ, கர்த்தர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்.
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்கள்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களுமாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டிற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேக சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, வயதான காலம் வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் கடவுளுடைய வேலையை செஞ்ச ஒரு தம்பதியை நாங்க பார்க்கிறோம். அதெல்லாம் அவர் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை அதிகமா நேசிக்கிறார். தாமதங்கள் எவ்வளவு கவலைப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து உலகத்திலேயே இயேசுவுடைய வருகைக்கு முன்பாக இயேசுவுடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக இயேசுக்கு முன்னாடி பிறக்க வேண்டும் என்று இயேசுவின் பிறப்புக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு. கொஞ்சம் பொறுமையாரு, மிக சிறந்த ஒன்று உனக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் பொறுமையாரு. ஹல்லேலூயா. உன் ஜெபம் எனக்கு தெரியும், என் எண்ணத்தில் வைத்திருக்கிறேன். எப்போ ஜெபிச்சீங்களோ அப்பயே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்துட்டேன். ஜெபத்தை இவங்க மறந்தே போயிட்டாங்க. எலிசபெத்தும் இவங்கெல்லாம் வயசாயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவன் சொல்றார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன்னா. நாங்க வயசாயிடுச்சு, ஜெபம் மறந்துட்டாரு, இப்ப வயசு தான் தெரியுது. ஆண்டவரே தூதன் அனுப்பி சொல்றாரு, அவங்களால நம்ப முடியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நாம் செபித்து கண்ணீர் விட்டு அதை மறந்து போயிருக்கலாம். இனி நடக்காது, இனி கிடைக்காது, வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நிலையில் இருந்தாலும் ஜெபத்தை நீ மறக்கலாம். ஜெபத்தினை தன் செவிகளிலே கேட்ட அந்த தேவன் உன்னுடைய ஜெபத்தை மறக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஜெபத்தை நீ மறக்கலாம், நீ அழுது கண்ணீர் விட்டு ஜெபித்த, நீ நம்பி வாழ்ந்த இந்த இயேசு உன்னை கைவிடுகிறது இல்ல. ஹல்லேலூயா. மிக சிறந்த ஒன்றை கொடுப்பதற்காய் தேவன் உன் வாழ்க்கையில தாமதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நடக்காத போது சோர்ந்து போகாதே. அதிகமா எதிர்பார்த்து நடக்காத போது நீ கவலை கொள்ளாதே. அப்போ அங்க எழுதுகொள், என்னை அதிகமா என் தேவன் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. மிக சிறந்த ஒன்றே எல்லாருக்கும் கேட்டா கிடைக்குது, அது சாதாரணமான காரியம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் உடனே நடக்குது, அது மிக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயம்தான். உனக்கு கேட்டும் கிடைக்கல, அப்போ நீ புரிஞ்சுக்கோ, என் தேவன் அதிகமா நேசிக்கிறாய். மிக சிறந்த ஒன்றை தேவன் எனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். நம்ம இந்த உலகத்தின் பார்வையில பார்க்கும்போது அநேகர்கள் கேவலப்படுத்தப்பட்டு, அநேகர் தவறாய் பேசப்பட்டு, ஆண்டவரையும் தப்பா பேசி ஆண்டவரும் போறாரு. இவங்களுக்கு பாருங்க, இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இவ்வளவு கஷ்டம், கேவலமா பேசலாம். இதெல்லாம் கேட்கும் பொழுது சில நேரத்துல நம்ம உடைக்கப்படலாம். அந்த உடைக்கப்பட்ட நிலையில தேவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீ உடைக்கப்படும் போது அவரும் உடைக்கப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நீ அழுகிற போது கூடவே அழுகிற ஒரு தேவன் பாருங்க. ஆனால் ஆண்டவர் நினைப்பார், உன்னே நான் புரியலமா, உனக்கு சிறந்த வைத்திருக்கிற, இதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறிய, மிக சிறந்ததை வைத்திருக்கிற, மிக சிறப்பானதை செய்ய போகிற, இதை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறிய, உனக்காய் ஒரு நாள் வைத்திருக்கிறேன்,
உனக்காய் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாமதங்கள் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாமதிக்கும் போது நாம் சோர்ந்து போக கூடாது. நாம் உலகத்தின் காரியங்களை பார்த்து தடுமாறக்கூடாது. நாம் பார்க்க வேண்டிய ஒன்று நம்முடைய ஆண்டவரை மாத்திரம். ஆண்டவரை, நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த பிரச்சனை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? இந்த காரியத்தை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? டாக்டர் 10% வாய்ப்பு இருக்கு, 50% வாய்ப்பு இருக்குதுன்னா இவங்களுக்கு விசுவாசம் பரவாயில்ல, டாக்டர் சொல்லிட்டாரு, அப்ப விசுவாசம். வாய்ப்பே இல்லைன்னா இவங்க விசுவாசமா போயிடும். ஏன்னா கர்த்தருடைய அந்த டாக்டருடைய வார்த்தையில தான் இவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இல்ல. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது, மாற்ற முடியாதது, அது சத்தியமானது. ஹல்லேலூயா. அது ஒழியாதது, அழியாதது, அது தேவனை போல செயல்படக்கூடிய வல்லமையை வைத்து தான் தேவன் பேசி இருக்கிறார். அது ஜீவனும் ஆவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மரித்தோரை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. செத்து போன, மரித்து போன, உயிரற்ற எலும்பு கூடுகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உயிரோடு எழுந்து சேனையாய் நிற்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. ஹல்லேலூயா. என்றைக்கோ மரித்து, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக மரித்து எலும்பு கூடுகளாகி மக்கி போய் குவியலாய் குவிந்திருக்கிற அந்த எலும்பு கூடுகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து என் தேவன் பேச சொல்லுகிறார். எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? எனக்கு தெரியாத ஆண்டவரே, உமக்கு தான் தெரியும். நீ அதை பார்த்து பேசுப்பா. நீ அதை பார்த்து பேசு. அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. ஹல்லேலூயா. செத்து போன எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்கன்னா, உயிரோடு இருக்கிறவங்களும் தீர்க்க தரிசனம், கொஞ்சம் சுமாரா இருக்கிறவங்களும் தீர்க்க தரிசனம். ஆனா என்ன பேச சொல்றாரு? செத்து போனதை பார்த்து, நாற்றம் எடுத்து மக்கி போய் பிரிந்து உதிரியாய் இருக்கிற எலும்பு கூடுகளை பார்த்து நீ பேசு. ஹல்லேலூயா. நீ பேசினா எலும்புகள், நரம்புகள், சதைகள் எல்லாம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். செத்து போச்சு, நம்பிக்கை அற்று போச்சுன்னா நீ ஒண்ணும் பண்ணாத, என்னுடைய வார்த்தையே வாயில வைத்து பேசிட்டே இரு. ஹல்லேலூயா. அது உயிரை உண்டாக்கும், அது சதையை உண்டாக்கும், அது நரம்பை உண்டாக்கும், அது செல்களை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஏன் நமக்கு காரியங்கள் தாமதிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அதுல ஒன்று, தேவன் நம்மளை அதிகமா நேசிப்பதனாலே, நமக்கு மிகப்பெரிய திட்டங்கள் வைத்து இருக்கிறபடினாலே காலம் தாமதித்து ஒரு குறிப்பிட்ட நாளை நியமித்து அதற்காய் ஆண்டவர் காத்திருந்து செய்கிறார். உடனே நடக்கிறவங்களுக்கு உடனே நடக்குது, அது பெரிய திட்டம் இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு அதிகமா நேசிக்கிறபடினாலே விசேஷித்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு காலங்களை கழித்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காலங்களை வைத்து கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அப்ப கால தாமதம் கர்த்தர் நம்ம அதிகமா நேசிக்கிறார் என்பதை மாத்திரம் நம்ம மனதில் கொள்ள வேண்டும். இன்னொரு கால தாமதம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தையும் 45ஆவது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15. நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுதும் அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். சரி, அப்புறம் 45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்த விலையை கண்டவர்களாகிய யூதரில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள்.
இங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தின் நிமித்தமாக உனக்கு நன்மை நடக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு நடக்கிற அந்த மிகப்பெரிய அற்புதத்தின் வாயிலாக அநேகருடைய நம்பிக்கையற்ற நிலைமை மாற்றி அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கி அதன் மூலமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நான் செய்யத்தக்கதாய் அவர்களை விசுவாசம் உள்ளவர்களாய் நான் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களாங்க? உங்களுக்கு செய்ய போகிறது மிக விசேஷமா. ஏற்கனவே ஆண்டவர் 12 வயதுள்ள ஒரு பெண்ணை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் மரித்து சில மணி நேரங்கள் கடந்து போய் அதை உயிரோடு ஆப்பிட்டார். ஒரு வாலிபன் உயிரோடு எழுப்புகிறார். அது மரித்து ஒரு நாள் இருக்குன்னு வச்சுங்களேன், அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போறாங்க. அது ஒரு நாள் எழுப்பிட்டார். அதனால அது ஒரு விசேஷமான காரியமா இருந்தாலும் அது ஓரளவுக்கு சிறந்த காரியமா இருந்தாலும் இது அப்படி இல்லை. மரிச்சிட்டான், அடக்கம் பண்ணிட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது இனிமேல் வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. சரீரமே இல்லை, அடக்கம் பண்ணிட்டாங்க. வெளியே இருந்த தானே உள்ள போய் அடக்கம் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர் அற்புதம் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா என் கூட இருக்கிற 12 சீசருடைய விசுவாச லெவல் உயரல. நாங்கள் இராததினாலே உங்க விசுவாசம் பெருகணும்ன்றதுக்காக தாமதித்து இந்த நம்பிக்கற்ற நிலையில நான் செய்ய போகிற அந்த அற்புதத்தின் நிமித்தமாய் நான் கூட இருக்கிற என்னுடைய சீசர்கள் பெரிய விசுவாசத்துக்குள்ள கடந்து வர போறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த இயேசுவை நம்பாதவர்கள் யூதர்கள் அவர்களும் நம்பத்தக்கதான இந்த அற்புதத்தின் மூலமாக அவர்களும் என்னை விசுவாசிக்கத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் மேல வைத்திருக்கிற திட்டம் உனக்காய் ஏன் தாமதிக்கிறார் என்றால், உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மாத்திரமல்ல, உனக்காய் விசேஷமான காரியங்களை செய்வதற்காய் மாத்திரமல்ல, உன்னுடைய அற்புதத்தின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்கள், அற்புதங்கள், விசுவாச உயர்வு, பெரிய காரியங்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலும் செய்யும்படியாக தேவன் தாமதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும், யாருக்காக செய்யணும், இதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம தான் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சில நேரத்தில் ஏன் ஆண்டவரே, ஏனப்பா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் பிரச்சனை, நான் ஏன் இந்த நிலைக்கு வந்தேன், எனக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு பல கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில் தெரியாம என்ன பண்ணுகிறோம், அப்படியே ஒரு எப்படின்னா தக்கன்னு எரிந்த அந்த கட்டைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த எரிகிறது குறைஞ்சி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தகனை குறைஞ்சி எரிவதற்கு ஒன்றும் இல்லை. அந்த எரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாம்பலாகி கொஞ்சம் கொஞ்சம் நெருப்பு மாத்திரம் இருக்கும், தெரியாது. மேல சாம்பலா இருக்கும், உள்ள கொஞ்சம் நெருப்பு. இப்படி ஓஹோன்னு எரிந்த அந்த கட்டைகள் எல்லாம், அந்த கட்டை எரிவதற்கு இன்னும் இல்ல, விசுவாசத்துல நிலைப்பதற்கு அங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாம் ஓஹோன்னு விசுவாசத்தில் இருந்த இப்போ அப்படி என்னுடைய விசுவாசம் குறைஞ்சி கொஞ்சம் விசுவாசம் ஒட்டிக்கிட்டு அப்படியே இந்த சாம்பல் மூடிக்கொண்டு தகன்னு இன்னும் கொஞ்சம் போனா என்ன ஆகும், அந்த நெருப்பு அணைஞ்சு முற்றிலுமா சாம்பல் ஆகி அங்க ஒண்ணுமே இல்ல ஆகிட ஒரு நிலைமையில இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த நெருப்பு முற்றிலுமாய் அணைவதற்கு முன்பாக, ஹல்லேலூயா, அந்த விசுவாசம் முற்றிலுமா அற்று போகுவதற்கு முன்பாக தேவன் வேகமாய் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. யோபுவை சந்திக்க வருகிறது போல தேவன் வேகமாய் கடந்து வருகிறார். உன்னை துக்கங்களுக்கு ஒரு முடிவு. ஹல்லேலூயா. வேகமாய் கடந்து வருகிறார். இது ஒரு காரணம். உன்னை கொண்டு அநேகருடைய வாழ்க்கை மாற்றுவதற்காய் உன் வாழ்க்கையை குறித்த நாட்கள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு செய்ய போகிற அற்புதத்தின் நிமித்தமாக தேவன் அநேகர் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா.
இவனை இப்படி நினைச்சோமே, இவனை இப்படி பார்த்தோமே, இவங்க இப்படியே போயிடுவாங்க நினைச்சேன்னு, இவங்க அவ்வளவுதான் நினைச்சேன்னு. அவங்க ஆண்டவர் உண்மை உள்ளவருப்பா, ஆண்டவர் ஜீவன் உள்ளவருப்பா, அவர் ஒரு உயிருள்ள தெய்வம். நினைச்சு பார்க்காத ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்திருக்கிறாரு. யாருக்குமே நடக்காத ஒன்றை இவர்களுக்கு செய்திருக்கிறாருன்னு சொல்றே. இதுவரை நம்பாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாய் தேவனை நம்ப போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏதோ வரோம் ஏதோ போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவரை படிக்க படிக்க புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க அவரோட வாழ்கிறது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா. நான் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. என் தேவன் மேல ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. தெய்வம் உண்டு உண்டு என்று என் வாழ்க்கை மூலமாய் காட்டும்படியாய் தேவன் என் மீது மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். தாமதித்தாலும் என் தேவ கரம் என்னோடு இருந்து அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. காத்திருங்க, என் வாழ்க்கை மூலமாய் தேவன் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. இன்னொன்னு, ஏன் நமக்கு தாமதிக்கிறார்னு பார்க்கும் பொழுது அவர் நேரம் வரணும். ஹல்லேலூயா. என் நேரம் இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. அந்த நேரத்திற்காய் காத்திருங்க. ஹல்லேலூயா. நீ குறித்த நேரம் அல்ல, தேவன் ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறார். தேவன் ஒரு காலத்தை குறித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது, காலங்களுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் தம்முடைய காலத்தை அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். உன் வாழ்நாட்கள் அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை வருடங்கள் உலகத்தில் ஜீவிக்க போகிறாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்குள்ளாய் தேவ திட்டத்தை உன் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது என்ன அவருடைய நேரம்? எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இனி ஸ்டார்ட் பண்றதுக்கு துவங்குவதற்கு ஒன்றும் இல்லை. இனி வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. இனி இது போல நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நம்பிக்கை அற்ற ஒரு நிலை, நம்புவதற்கு எதுவும் இல்லாத ஒரு நிலை. இனி அதை பற்றி பேசினால் நாருமே 11:39 வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, இப்போது நாருமே, இதுதான் தேவன் அற்புதம் செய்கிற நேரம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நாட்டம் எடுத்தது போல மாறிவிட்டது. எல்லாரும் கேவலமா பேசிக் கொண்டிருக்காங்க. எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு தலை குனிந்த ஒரு வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை நாறி போனது போல இருக்கிறது. இதுதான் என் தேவன் உன்னை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. இது நாருமே ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று. இதுதான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. ரொம்ப காயப்படுறீங்களா? அநேகரால நீங்க குற்றப்படுத்தப்படுறீங்களா? அநேகரால துன்பப்படுத்தப்படுறீங்களா? போதுமாண்டவர்னு சொல்றீங்களா? இதுவே என் தேவன் உனக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். இதுவே உன்னுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றத்தை கொண்டு வருகிற நேரம். எல்லாம் கைவிட்ட ஒரு நிலைதான் தேவனுடைய கரம் வேலை செய்கிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் நடக்காத போல இருக்கும் பொழுது அங்குதான் தேவன் அற்புதத்தை செய்கிற ஒரு நேரம். நம்புவதற்கு ஏதும் இல்லையே, ஒருவரும் இல்லையே எனக்கு உதவி செய்ய. மருத்துவம் கைவிட்டுடுச்சு, மனிதர்கள் கைவிட்டாங்க, என் சொத்து சுகம் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, என் சரீரமும் கைவிட்டு போயிடுச்சு, என் நம்பிக்கையே மற்று போயிடுச்சு. இவ்வளவு நாள் தொடர்ந்து என் தேவனை நம்பி வந்தேனே, வாழ்க்கை நாட்டம் எடுத்தது போல அநேகரால் ஏளனமாய் பேசக்கூடிய ஒரு நிலையிலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே இது நாருமே என்று சொல்லும் அந்த நேரமே என் தேவன் உனக்காய் செயல்படும் மாபெரும் அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பார்வையில இதெல்லாம் தலைகீழா இருக்குது. தேவனுடைய பார்வையில அந்த நேரத்தை தேவன் முன்குறிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும்போது
தேவன் முடியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நடக்காதுன்னு சொல்லும்போது நடக்கும்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுங்க. நம்ம ஆண்டவரை புரிஞ்சுக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க முக்கியமே இல்லைங்க. இதுதான் நம்மள ஒரு கிறிஸ்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்பினவர்களை கூட நம்ம கைவிட்டுடலாம். நம்பிக்கையா பேசணும் கூட. சொன்னுங்க, உண்மையா சொன்னேன், ஆனா அப்ப நான் நல்லா இருந்தேன், ஆனா இப்ப சூழ்நிலை மாறி போச்சுங்க அப்படி சொல்லலாம். ஏன்னா மனிதர்கள் சூழ்நிலை மாறினா அவங்க மாறிடுவாங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். அன்றைக்கு அன்புள்ளவரா இருந்தேன், இன்றைக்கு அன்புள்ளவரா இருக்கிறேன். அன்றைக்கு வல்லமுள்ள தேவனா இருந்தேன், இன்றைக்கு வல்லமுள்ளவரா இருக்கிறேன். அன்றைக்கு சர்வ வல்லவரா இருந்தேன், இன்றைக்கும் சர்வ வல்லவரா இருக்கிறேன். அன்றைக்கு குணமாக்குகிறவரா இருந்தேன், இன்றைக்கும் குணமாக்குகிறவரா இருக்கேன். அன்றைக்கு ஆசீர்வதிக்கிறவரா இருந்தேன், இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிறா இருக்கிறேன். இனிமேலும் ஆசீர்வதிக்கிறவரா இருப்பேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறேனோ அப்படியே சதா காலங்களிலும் நான் இருக்கிற வண்ணமாகவே இருப்பேன். நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷனை நம்பாதீங்க. மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதனால. ஹல்லேலூயா. நம்பிக்கையா பேசுவான், மறுநாள் போய் கேட்டா வேற மாதிரி பேசுவான். அப்பா உன்னை நம்பித்தான் அதெல்லாம் நான் பண்ணேன் சொன்னம்பா. உடனே அந்த இது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை, இப்படி எல்லாம் இருக்குது, முடியாது போல தோணுது. வார்த்தைய சூழ்நிலைகள் மாத்திக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் என் தேவன். சொல்றதுக்கு முன்னாடி யோசித்து தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. நம்மளாம் சொல்லிட்டு யோசிப்போம், சொல்லிட்டோமே என்னடா அது தரேன்னு சொல்லிட்டேன், நம்மளும் இப்ப தர முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்குது. சொன்னதை சொல்லிட்டு அப்புறம் செய்யறதை யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாக அதை யோசித்து சரியாய் நேர்த்தியாய் பேசுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவரால் முடியணும் தான் பேசுவார், ஆனா அவரால் முடியாத எதுவும் இல்லை அவரால். ஆமா பாரு, நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். யோசுவா பார்த்து சொல்றாரு. நீ கரெக்டா இருந்ததான் நான் உன் கூட இருப்பேன். அங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணல. நீ கரெக்டா இருக்கிறீல்ல, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை ஒரு மாறுதில்ல. நீ தப்பு பண்ணாலும் நான் கூட இருப்பேன். ஏன்னா நான் கூட இருந்தா தான் உன்னை திருத்த முடியும். ஹல்லேலூயா. நீ தப்பு பண்றியன்னு நான் விட்டு வந்துட்டேன்னா நீ இன்னும் சீரழிஞ்சு போடுவ. அதனால நீ தப்பு பண்ணாலும் நான் கூட இருந்தாதான் நீ சரிப்பட்டு வருவ. தவறுகள் செய்வ, இருந்தாலும் நான் அதை சரி பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுகிறதும் இல்லை. யோசித்து சொல்றாரு. இவன் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போறான், இவனை கொண்டு என்ன செய்யணும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வார்த்தை சொல்றார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட நான் இருப்பேன். மோசையோட முகமுகமா நான் பேசினேன், ஆனா அந்த அனுபவம் உனக்கு கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, எப்படி இந்த தேசத்தை மக்களை நடத்த போகிறேன், அவரை போல எனக்கு வரங்கள் இல்ல, தேவனோட பேசுகிற அனுபவங்கள் கிடையாது. அவர் கோலை நீட்டினா செங்கடல் பிளக்கிறது, அவர் பேசினா அற்புதங்கள் நடக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்த மோசேயின் இடத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒரு அற்புதத்தை செய்தது இல்ல, கடலோடு பேசுகிற அனுபவம் இல்ல. அந்த ஸ்தானத்துல, இந்த உயர்ந்த ஸ்தானத்துல நான் எப்படி நிற்க முடியும்? பெரிய கேள்விக்குறியோடு மோசே நிற்கும் போதுதான், இந்த யோசுவா நிற்கும் போதுதான் அவர் பேசுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உனக்கு தகுதி இருக்கா, ஞானம் இருக்கா, புத்தி இருக்கா, திறமைசாலியா, அதெல்லாம் பேசல. நான் உன்னை நேசிக்கிறேன்பா. மோசேக்கு பிறகு உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். உன் மேல பெரிய திட்டங்கள் இருக்கிறது, பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. என் சொல்றதை கேட்டு நீ செஞ்சாவில போதும், எல்லாம் சக்சஸ். ஹல்லேலூயா. அதான் சொன்ன வார்த்தையே வாயில வச்சு சொல்லிட்டு போ, சக்சஸ். ஹல்லேலூயா. அதுதான் சக்சஸ் வாழ்க்கை. ஒன்னும் கண்ண முடிக்க நான் இருக்கிறேனா இல்லையா, கூட இருக்கிறேனா, நான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் கூட இருக்கிறேன்னு உணர்வு உனக்கு இருக்குன்னா என் வார்த்தையும் வாயில வை. ஹல்லேலூயா. சில நேரத்துல இல்லாத மாதிரி இருக்கு, ஏன்னா ஒரு உருவமா இல்ல. அப்போ வாயிலே உன்னுடைய வார்த்தை இருந்தா தேவன் உன்னோடு இருக்கிறத உணர முடியும். ஹல்லேலூயா. அந்த ரகசியத்தை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை அற்ற நிலையில அந்த
செங்கடல் பக்கத்துல எண்டுல போய் கொண்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடல் முனையில கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அங்கே எதிர்க்க செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனைகள், முன்னுக்கும் வழியில பின்னுக்கும் வழியில எல்லாரையும் கொண்டு போடுவான் இந்த பார்வோன். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு நிலையில இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஏன் அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போறாரு? முதல்ல காலி பண்ணலாம்ல, முதல்ல செங்கடலை பிளந்து கொண்டு போயிடலாம்ல, வர வழியில அவங்கள காலி பண்ணலாம்ல. ஒரு காட்சி பிக்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. நீங்க கடந்து அந்த கரைக்கு போகணும். இந்த பார்வோனுடைய சேனையில ஒருத்தரும் மீந்து போக கூடாது, அவர்களை இந்த கடலில முழுகடிக்கணும்னு பெரிய திட்டம் வைத்து இருக்கிறாரு. அதை புரிந்து கொள்ளாத மக்கள் ஆண்டவரை முறுமுறுக்கிறார்கள். மோசே, எங்களை ஏன் நீங்க கொண்டு வந்தாய்? நாங்க அங்கே இருந்திருப்போமே, இங்க வனாந்தரத்தில் கொல்லவா? இதோ செங்கடல் இருக்கிறது, இந்த பின்னாடி எங்களுடைய பார்வோன் எதிரி வந்து கொண்டிருக்கிறான் என்று கதறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு பெரிய திட்டத்தோடு உங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. 430 வருடங்கள் அடிமைகளா இருந்த 10 விதமான அற்புதங்களை செய்து, தலைச்சென்களை அடித்து, பஸ்காவை ஆசரித்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை கை விட்டுருவனோ? உன்னை நான் கை விட்டுருவேனா? உனக்காய் ரத்தம் சிந்தி உன்னை மீட்ட இயேசு உன்னை கைவிடுவாரோ? உன் பாவங்களை சாபங்களை சுமந்த இயேசு உன்னை கீழே தள்ளிடுவாரோ? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற நிலையிலே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய முடியாது, அது அவருடைய நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடுமா. கலங்காதே, திகையாதே, நான் உன்னுடைய தேவன். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மாபெரும் தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். வாழ்க்கையில் இதுவரையில் காற்றையும் காணலையா, மழையும் காணலையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பள்ளங்கள் நிரப்பப்படும், உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ நினைச்சதை என் தேவனுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றி. பாவியா